வணக்கம். ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ரசனையை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதுதான் முக்கியம். நல்ல ரசனை உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல ரசனை இருக்கும் பொழுதுதான் என் தொழில் நல்ல தொழிலாக இருக்கும். உங்கள் ரசனை உயர உயர நானும் உயர்வேன். என்னுடைய தனிப்பட்ட கூட்டம் ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, சினிமா நடிகன், நட்சத்திரம், அந்தஸ்து என்பதையெல்லாம் தற்காலிகமான ஒரு விஷயம் என்பதை திண்ணமாக நம்புபவன் நான். அதையும் தாண்டி ஒரு நிலையை நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு அடையாளமாக, சின்னமாக, நாம் வாழ்ந்ததற்கான சாயல்களை வடுவாக விட்டு செல்லாமல் சின்னமாக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அது வரும் சந்ததியினர், வரும் சமுதாயம் நாம் வாழ்ந்த இடங்களை சுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பது, இவை போன்றவைதான். அதைத்தான் என் சகோதரர்களுக்கு நானும் கற்றுக்கொண்டு அவர்களும் கற்றுக் கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். முடிந்தவரை என் வாழ்க்கையை அப்படி வாழ்வதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அவர்களையும் ஈடுபடுத்துகிறேன். இதுதான் நான் என் ரசிகர்களுக்கு சொல்வது. நானும் என் ரசிகன் தான். என்னுடைய கடுமையான விமர்சனம் கூட. அப்படியே தான் நீங்களும் இருக்க வேண்டும். உங்களை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையிலும் நான் கலைஞன், மலர் போன்றவன். அதனால அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாக்கணும். விமர்சனங்களை மெலிதாக சொல்லி வாடி விடாமல் இருக்க அப்பப்பொழுது கொஞ்சம் பாராட்டு தண்ணீர் தெளித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன்.